ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 8வது மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்கள் ஜெயிப்பார். அவருடைய கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா ஜெயிக்கிறவர். ஜெயித்தார், ஜெயிக்கிறார், ஜெயித்து கொண்டே இருப்பார். இந்த கர்மத்தை நிச்சயிக்கிட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருபோது தோற்று போவதில்லை. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தோற்று போவது போல உங்களுக்கு தோன்றலாம். தோற்று போனது போல மற்றவர்கள் உங்களை பரியாசம் பண்ணலாம். தோற்று போனது போல உங்கள் மனசு வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருபோதும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் தோற்று போகிற சரித்திரமே கிடையாது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 40 நாள் கோலியாத் பேசும்போது அந்த கோலியாத்து நினச்சான், பெலிஸ்தின்னு நினச்சான். ஏன் அப்படின்னா ஒருத்தரும் வரல. வந்து வாடுறா, ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படிங்கிறான். யார்? கோலியாத்து. ராஜா பயப்படுகிறான், இருக்கிற சேனாதிபதிகள் பயப்படுகிறார்கள், இராணுவ வீரர்கள் பயப்படுகிறாங்க, எல்லாம் ஓடி ஒழிஞ்சிருந்தாங்க. அப்போ கோலியாத்து பயங்கர சந்தோஷம். யாரும் அசைக்க முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் சத்ருவான அப்படி தான் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறான். சில உறவுகளை எழுப்பி விட்டுருக்கான், சில உடன் வேலையாட்களை எழுப்பியிருக்கிறான், குடும்பத்தாரே இருக்கலாம். எதை நினச்சி கவலைப்படாங்க. நம்ம கூட இருக்கிறவர் கத்தாதி கத்தா, ராஜாதி ராஜா. அவர் கடைசி வரைக்கும் யுத்தம் பண்ணுகிறவர். அப்படி தான் வேதம் சொல்லு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். யோசுவாவுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அதே தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எனக்கு யோசுவாவுடைய சம்பவத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா, யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யோசுவாவுக்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? யுத்தம் பண்ணினார். என்ன யுத்தம் அப்படின்னு கல்லை கொண்டு எரிஞ்சிருக்கார். எவ்வளவு நம்ம மேலே எவ்வளவு பாசம் வைத்திருக்கிற தேவன் பாருங்கள். எரிஞ்சு அவர்களை என்ன செய்திருக்கிறாரு? ஜெயித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா யோசுவா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்காமட்டு ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். பார்த்தீங்களா? பெரிய கற்களை விழ பண்ணினார். அப்படின்னா நம்ம பாஷையில் சொல்ல போனால் கல்லை உடைஞ்சிருக்க செத்து போனாம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் ஜெயிக்கிறவர். அவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறனால் நீங்களும் ஜெயிப்பீங்க, நானும் ஜெயிப்பேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன் அப்படின்னு ஐயா பண்ணது போல் நமக்கு தோல்வி கிடையாது, எப்போதும் வெற்றி. யெகோவா நிசி. அல்லேலூயா, சோத்திரம். அமலேக்கியர் என்ன செய்தார்? மோசேயுடைய கைகள் உயர்த்தப்பட்ட போது அமலேக்கு அத்தனை பேரையும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? முறியடித்தார்கள். தைரியமாக இருங்க. தோத்துட்டோம்னு நினைக்காங்க. அந்த எண்ணத்தையே மாற்றிருங்க. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயித்தவருடைய பிள்ளைகள். ஜெயித்தவருக்கு பேர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். அவரை யார் ஜெயிக்க முடியும்? ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அவர் ஜெயித்தவர். எப்படி நம்ம தோல்வி அடைய விடுவாரா? நீங்கள் ஊழியத்தில் தோற்று போவதில்லை, வியாபாரத்தில் தோற்று போவதில்லை, படிப்பில் தோற்று போவதில்லை, உங்களுடைய தொழிலில் தோற்று போவதில்லை. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் ஒருபோது எல்லாம் ஜெயம் 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 ஜெயம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாகவே நடத்திடுவார். அப்படி பழைய பாடல் ஒன்று நாம் பாடுகிறோம் இல்லையா? உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சந்தோஷமாக இருங்க. நல்ல பிதாவே, நீர் ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக இருந்து எல்லாரையும் எல்லாவற்றையும் ஜெயித்த தெய்வம். இந்த கர்மலை தெரிஞ்சுக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலத்தை நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.